இதுதான் நீ தமிழ் தான் நீ வாழ போற இடம். இந்த வீட்ல இதுதான் உனக்கான சேது ஐயா கூட சந்தோஷமா வாழ போற உன்னோட இடம். மகளா, எல்லா உரிமையோடையும் நீ மறுபடியும் இந்த வீட்டு உன் வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. இது உனக்கு உரிமை. நீ எல்லாம் நல்லபடியா நடக்கும் தமிழ். உரிமையான இடம் தமிழ். இந்த இடத்த பங்கு போடுறதுக்காக தான் ஒருத்தி துடியா இனி யாருமே உனக்கு போட்டியா வரப்போறது. துடியா துடிச்சு எல்லா சூழ்ச்சி வேலையும் பண்ணதா நீ நினைச்ச வரப்போறது இல்ல. இனி இது உனக்கான இடம். சந்தோஷமா இரு. போ நீ போ. சரிங்கக்கா. உன் வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. தமிழ் எங்க? எங்க? அவ உள்ளதான் இருக்கா. சரி மாமா. தமிழ் தமிழ் நீ அந்த சாமி நமக்கு நீ நம்புற மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கல தமிழ். நமக்கு துணையா இருக்கும் நீ சொன்னல. நெசமாவே அந்த சாமி நமக்கு துணையா இருந்திருக்கு தமிழ். உன் நம்பிக்கை வீண் போகல. இந்த கல்யாணமும் நடக்கல. நம்ம கல்யாணத்தை அன்னைக்கு போலீஸ் போன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அது எல்லாத்துக்குமே கிடைச்ச பலன். நீங்களும் சரியான நேரத்துக்கு துப்பு துளைக்கு கண்டுபிடிச்சா மாமா. இது விதிப்படி உண்மையை நிரூபிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? படி எல்லாம் நடக்கட்டும்னு இருக்காம அது எதுக்கு போராடி அதுக்கான பலன் தான் மாமா இது. நீ மட்டும் அதுக்கான முழு காரணமே நீதான். என் மனசுல நம்பிக்கையை விதைக்காம இருந்திருந்தனா இதெல்லாம் நடந்திருக்குது. ஏன் மனசுலயும் சரி, மத்தவங்க மனசுலயும் சரி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கும். கண்டிப்பா உன்னோட வார்த்தை இப்ப இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு எல்லாரையும் நம்ப வச்சது. அப்படி பார்க்கும்போது நம்ம நீதான் தமிழ போத இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கான மூல காரணமே. அதையும் தாண்டி உன் வயித்துல என் மகளா வளர என் அம்மாவோட ஆசீர்வாதம், எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தாலையும் தான் நம்ம திரும்ப ஒன்னா சேர்ந்து எந்த நிமிஷம் நீ அப்பா செயலுக்கு போக காரணம் இருக்கோம். தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சதோ சத்தியமா சொல்றேன். இப்ப சொல்றேன் தமிழ, என் மனசுல இருந்த எல்லா கோபமும் ஒரு நொடியில பறந்து போறேன் தமிழ. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். திரும்ப கிடைச்சிருச்சேன். நான் தொலைச்ச நான் இழந்த வாழ்க்கை எனக்கு தொலைச்ச என் பொக்கிஷம் என் கைக்கு, இன்னும் சரியா சொல்லணும்னா கைக்கு திரும்ப வந்து சேர்ந்துருச்சு. கண் பார்வை இல்லாதவனா இந்த உலகத்துல நான் மறுபடியும் என் கண் பார்வை எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்வையை இழந்த ஒருத்தன் அது மாதிரி இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சதுல மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்கும்போது எம்பிட்டு சந்தோஷப்படுவானோ இல்ல அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தமிழ. நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ். தமிழ் இந்த அதிரடி எடுத்துட்டு போன சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. போங்க நீங்க இப்படி போங்க.
கல்யாணத்தை வேற யாரும் நிப்பாட்டு நீங்களே வந்து நிப்பாட்டிங்களேமா? இப்படி ஒரு ட்விஸ்ட் இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த தமிழ்ச்செல்வி நமக்கு இன்னைக்கு நேத்து எதிரிகள். என்னம்மா சிரிக்கிறீங்க? போஸ், அவ என்னைக்குமே நமக்கு நிரந்தரமான எதிரி. அவ கூட சண்டை போட்டுக்கலாம், ஆனா நம்பரிதான் அவளை நம்ம என்னைக்கு வேணாலும் நேருக்கு நேர் சந்திச்சு கண்ணு முன்னாடியே புதுசா ஒரு எதிரிய நம்மள மாதிரி ஒரு முட்டாளுங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி வளர விட்டுட்டோம்னா நாம இதுக்கு முன்னாடியே என்னையும் உன் அக்காவையும் எவ்வளவு மட்டமா நடத்தின அந்த சாவித்திரி அவ மக கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முந்தன தெரியுமா? ஒருவன் ஏன் மக அவளுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கில் எடுத்து கொடுத்தா கூட கல்யாணம் பண்ணிக்க போற ஏதாச்சும் நியாயம் இருக்கு. நீங்க சபையில வந்து ஆட்சி எடுத்துக்கிட்டு நான் தான் புடவைய மாத்தி வச்சேன். மச்சத போட போறவங்க தானே. உங்களுக்கு எதுக்கு அம்பட்டு காஸ்ட்லியான புடவையா இருக்கு? உங்களுக்கு எல்லாம் 30,000 ரூபாய் சேலை போதும், உங்களுக்கு எதுக்கு 1 லட்சம்? அப்படின்னா என்ன சொல்ல வர அவ? 1 லட்சம் ரூபாய் சேலை அப்படின்னு நேருக்கு நேரா பேசிட்டு போறா. அப்படின்னா என்ன சொல்ல வர அவ? சேலை கட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றா? சொல்லு. இதே இடத்துலதான் அப்படிப்பட்டவளுக்கு நம்ம உதவி செய்யலாமா? சொல்லு. அத்தா அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைங்க வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி நின்னாங்க. உங்ககிட்ட மடி பிச்சை கேக்குறேன்னு சொல்லி சேலையை எடுத்து கையில வச்சு நம்மளே பிச்சைக்கார லெவலுக்கு பார்த்தாங்க. அப்படின்னா அதே நம்ம உதவிக்கு பண்ணி கல்யாணம் முடிவானதும் நம்மளே அப்படின்னா அத்தைக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சரி அந்த செல்லப்பாண்டி போன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சத்துக்கும் சேர்த்துதான் அந்த சாவித்திரிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சு சொன்னான். இந்த ஈஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு சும்மா விட்டுருவேனா? அதனாலதான் அந்த தாழ்த்தி கொடுக்கறதுக்கு நாம தாமரையும் சரி சாவித்திரியும் சரி சுத்தமா நன்றி கெட்டவளுங்க. நாம உதவி பண்ணிக்கவே கூடாது. நாம என்ன அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் ஜெயிச்சுட்டா. நாம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது சரியான விஷயம் தான். இதனால என்ன, அவ ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம். அவ வேற ஏதாவது விஷயத்துல நம்ம கிட்ட குழி தோன்றோன்னு பாத்துக்கலாம். நம்ம கிட்ட மாட்டாமல போறா. அப்போ நாம அவளுக்கு எப்படி குழி ஆனா நமக்கு கீழே இருக்கிற தாமரையும் சாவித்திரியும் நம்ம உங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கூஜா தூக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த கல்யாணம் மேல வரவே கூடாது. ஏற்கனவே நான் கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா அந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சேர்த்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சேர்த்து நம்ம கைய கட்டி அடிமையா வாழ வேண்டிய நிலைமை வந்திருக்கும். நம்ம வாழாமலே இருந்துடலாம். அதனால இந்த நீங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்க அத்தை எதிர்பார்த்திருக்காது. கல்யாணத்தை நிப்பாட்டது சரிதான். சரியான விஷயம் தான் செஞ்சிருக்கீங்கம்மா. கல்யாணத்தை நிப்பாட்டுங்க நீங்க சொன்னதும் அந்த அத்தைக்கு அந்த சாவித்திரிக்கு நெஞ்சே வெடிச்சாலும் வெடிச்சு போயிருக்குமா? இந்த பாடம் தேவைதான். இந்த ஈஸ்வரி யாருங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கொடைக்கானல் ட்ரிப்ப வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கைக்கு இந்த வீட்டுல எல்லாருமே உனக்கும் சேர்ந்து நடக்க ஒரு நல்ல வழிய நான் அமைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி இருக்கலாமா? இதுல விஷம் குடிச்சா நம்ம கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம். பேசாம போட்டிருக்கு. அப்படின்னா இதை குடிச்சா இந்த விஷத்தை குடிச்சிட்டு நம்ம உசுரை மாச்சிக்க வேண்டியதான்.
யாடி கையாலே என்ன அடிச்சு கொன்னுடுமா. ஹேய், என்னடி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கடி உன் கையால நான் செத்து போன கூட எனக்கு சந்தோஷம் தாமா. ஹேய், நீ வாழ்றதுக்காக பிறந்தவ. அப்படி இருக்கிறப்ப அதுவும் சாதாரணமா இல்ல, ஓஹோன்னு வாழ்றதுக்காக பிறந்த நீ எதுக்கடி சாகணும்னு முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை இருக்கமா? ஏமாத்துறனா? நானா? ஆமாமா, நீ பண்ணிட்டு இருந்த. என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறமா? நீனா? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். போறேன்னு சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்த. நீதான் சின்ன வயசுல இருந்து உன்னை செய்துதான் கல்யாணம் பண்ணிக்க. இப்ப திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறமாவது சேது மாமா எவளையோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணி இப்ப கூட்டிட்டு வந்தாரு. கிட்ட ஏதோ நடந்துருச்சு. இருக்கலாமா? ஆனா உண்மையை ஏத்துக்கிட்டு மனச மாத்திக்குன்னு சொல்லிருக்கலாம். சேது மாமா வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன இருந்தாலும் நான் ஒண்ணு சேதுக்கு மனசுல நம்பிக்கை தளர விடாத, கட்டி வைப்பேன். அத இதுன்னு சொல்லி என் மனு போடுற. என் மனசுல இருக்கிற ஆசைக்கு நீதானமா தூங்கு. இப்ப கடைசியில என்ன மாறினால அவரோட வாழ முடிஞ்சதாமா? என்னமாச்சு? என்ன அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரா? சொல்லுமா, 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 சொல்லுமா. இல்லையம்மா, எல்லாரோடையும் சேர்ந்து நீ என்னை ஏமாத்திட்டல்லம்மா. மனசு முழுக்க இனிமே நான் உயிரோட இருந்து என்னமா பிரயோஜனம்? நிறைவேறாத ஆசையோட அதுக்கு நான் சாகிறதே மேல். காலம் முழுக்க என்னால வாழ முடியாதம்மா. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நீ எதுக்கடி சாகணும்? தேவையில்லாம சாகுறேன் அது இதுன்னு முட்டாள்தனமா பேசிக்கிட்டோம். இப்ப எல்லா விஷயமும் நினைச்சிட்டு இருக்கு. இனிமே தாண்டி நம்ம ஆட்டமே இருக்கு. முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன என்ன வரை இருக்கு? ஏண்டி அனுப்புனாங்க? ஏண்டி இப்ப எதை வச்சு உன்னையும் என்னையும் வீட்டை சேது உன்னை கெடுத்துட்டான்னு நீயும் நானும் இல்லையே. ஏதோ நானும் போய் பழி சுமத்துனதாவா நிரூபணமாயிருக்கு? கல்யாணத்தை நிறுத்த நீ போலீஸ்க்கு போன் பண்ணங்கிறது சேது உன்னை கெடுக்கலங்கிறது இன்னும் நிரூபணம் ஆகலங்கிறதான நிரூபணமாயிருக்கு. அந்த விஷயம் இன்னும் அப்படியே தானே இருக்கு. நீ எதுக்கு நீ பயப்படுற? அப்படி இருக்கு. அது வேற பிரச்சனை, இது வேற பணத்துக்காக உன் மேல கோவப்படலாமே தவிர பிரச்சனை. நீ போலீஸ்க்கு போன் பண்ணங்கிற காரணத்துக்கு சேது உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு அப்படி மட்டும் இந்த காரணத்தை சொல்லவே முடியாது. அது காரணத்துக்காக அவங்க உன்னை வெட்டி விட நினைச்சாங்கன்னா எனக்கே தெரியாது நான் என்ன செய்வேங்கிறது. அவங்க குடும்பத்துக்கும் தெரிய வரும். அப்புறம் என் சுயரூபம் என்னங்கிறது அந்த ராஜா ஓஹோன்னு இன்னைக்கு நாட்டுக்கு படுத்தி கேவலப்படுத்தி சொந்தக்கே அமைச்சரா இருக்கிற ஒருத்தரை அசிங்கப்படுத்தி சிரிக்காம விட மாட்டேன். பெரிய கிளர்ச்சியையும் புரட்சியையும் உண்டாக்குறனா இல்லையான்னு மட்டும் நீ இந்த நாட்டிலேயே பெரிய நீ கவலைப்படாம இரு. அந்த சேது உனக்கு இப்பவும் உங்க ஆத்தா சொல்றேன் உனக்குதான் சபதம். இது இந்த சாவித்திரியோட என்னங்க தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாமா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க என்னங்க ரொம்ப நேரமா இதை நடக்கிற அந்த கல்யாணம் இப்ப சரியான நேரத்துல நின்னுடுச்சு. இதை யோசனையாவே இருக்கீங்க. யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல மோகனா. சேதுவும் சரி தமிழ்ச்செல்வியும் சரி
இந்த கல்யாணத்தை எதிர்த்து நின்னாங்க. கடைசி வரைக்கும் உறுதியா இருந்து நான் அவ்வளவு தூரம் அவனை அடிச்சும் வற்புறுத்தியும் நான் தாலி கட்ட மாட்டேன்னு அவன் பிடிவாதமா இருந்தான். எனக்கு சில உண்மைகள் தெரியாம தமிழ்ச்செல்வியும் தெய்வம் தான் எனக்கு துணைன்னு அவளோட தீவிர முயற்சியாலதான் அவளோட சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அவ செஞ்சுட்டான். இந்த கல்யாணமே நடக்காம நின்னுடுச்சு. நான் எப்படி இருந்திருக்கும்னு ஒருவேளை இது நடந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே சரி பண்ண, ஒருவேளை தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா சரி பண்ண முடியாம போயிருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையுமே நீங்க இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியத்தினால நமக்கு கிடைக்குமே, அதனால வீணா போயிருக்கும். உண்மைதாங்க. கிடைச்ச புண்ணியம் தான் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு நல்ல பலனை தந்திருக்கு. நிம்மதியா இருங்க. நடக்காத ஒரு விஷயத்த பத்தி எப்படியோ கடைசியில எல்லாம் நல்லதா முடிஞ்சதேன்னு நினைச்சு நீங்க எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. டாக்டர் சொல்லிருக்காருல்லங்க, விடுங்க. தேவையில்லாம எதையும் போட்டு யோசிக்காதீங்கன்னு டாக்டர். மோகனா, மோகனா, அத்தை வாங்க அத்தை. ஐயா அத்தை உட்காருங்க அத்தை. நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அத்தை பரவாயில்ல மோகனா, நீயும் ராசாங்கமும் தூங்க. சொல்லுங்க அத்தை. குடும்பத்தோட நல்ல நேரம் இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. ராசாங்கம், ஏதோ இந்த குடும்பத்தோ இத்தனை நாளா நீ யார் மேல எல்லாம் மனசார ஏத்துக்கிட்ட, அதே மாதிரி எல்லாம் கோபமா இருந்தியோ அவங்க எல்லாரையும் நீ மன்னிச்சு அதே மாதிரி உன்னை பெத்த தாய் என்னையும் நீ மன்னிச்சு ஏத்துக்குவியா ஐயா? இது நாள் வரைக்கும் என் மகன் கிட்ட நான் முதல் தடவையா இது வேணும் அது வேணும்னு எதையுமே கேட்டதில்ல.